உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தொப்பூர் கணவாயில மாந்திரிக பூஜை பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம். முழுமையான பூஜை அங்க பண்றதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா பண்ண விட மாட்டாங்க. அந்த பரபரப்புக்கு இடையில நீங்க கிளம்பி வந்ததா சொன்னீங்க இல்லையா, அது அப்புறமா முழுமையா அது பண்ணி முடிச்சிட்டீங்களா? எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த என்னுடைய குருநாதருக்கே அது மிகப்பெரிய டப்பு கொடுத்துச்சு. அந்த இடத்துல மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. தொப்பூர் கணவாயில நடக்கிற விபத்துகள்ல இன்னைக்கு 170% பேர் இறந்து போறாங்க. என்னதான் பலம் இருந்தாலும், என்னதான் பவர் இருந்தாலும், என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் அழகு இருந்தாலும், நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்பை என்னால தூக்க முடியாது. உனக்கு எவ்வளவு செல்வந்தர் விஷயம் கொடுத்தாலும், எவ்வளவு அறிவு கொடுத்தாலும் அதை பயன்படுத்தி ஒரு நிமிஷம் கூட உன்னால தூங்க முடியாது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நம்ம விருந்தினர் யாருன்னு தெரியுமா? மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் அவர்கள் தான். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கொஸ்டின் நான் வச்சுருக்கேன். என் சைடில் உங்கள் சைடில் எப்பவும் போல் அவரை கொஸ்டின் கிட்ட நான் ஒரு வழியாக்காமல் நான் அவரை இந்த இடத்துலேருந்து நகர விட மாட்டேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்யா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். இப்போது ஆன்மீகத்தில் ஒரு சில விஷயங்கள், சவால்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சவால்லையே ரொம்ப கஷ்டமாக இந்த மாந்திரிகத்தை நான் ஈடுபட்டு ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எதை நீங்கள் சொல்வீங்க? மாந்திரிகத்தில் சவாலான விஷயம்னா எல்லாமே சவால் தான். மாந்திரிகம் அந்த 8 கலைகளுமே சவாலான ஒரு விஷயம்தான். இது ஈஸி, இது ரொம்ப சுலபம், இதை எளிமையாக பண்ணிடலான்னு ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் அதில் எந்த சப்ஜெக்டுக்குள்ளே உள்ளே போனாலும் எல்லாமே ரொம்ப கடினம் தான். ஆனால் அதில் ரொம்ப கடினமானது ஆத்மாவை கையாளுறது இன்னும் ரொம்ப கடினம். ஆத்மாக்களை கையாளுறது ரொம்ப ரொம்ப கடினம். இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ என்ன ரொம்ப நாளாக மக்களுக்கு தெரியும். நான் டிவி சேனல்லையும் சரி, இந்த மாதிரி பல்வேறு யூடியூப் சேனல்லையும் சரி, தொப்பூர் கணவாயை நான் அதிகமாக பேசியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரு லாரி என்ன பண்ணுதுன்னா, முதல்ல ஒரு ஸ்கூட்டரை இடிக்குது. அதில் போன 2 பேரும் ஸ்பாட் அவுட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முன்னாடி போன காரு தொடர்ந்து ஒன்று மேலே ஒன்று ஒரு 3 வண்டியை இடிச்சிட்டு அந்த லாரியும் பெரிய ஆபத்து. அந்த தொப்பூர் கணவாயில் ஏறத்தாழ ஒரு 7-8 பேருக்கு மேலே அங்கே விபத்து. இது ஹெட் நியூஸாகவே வந்துச்சு எல்லா இடத்துலையும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இதையே தொப்பூர் கணவாயில் நாங்கள் ஒரு மாந்திரிகரில் இருக்கிற ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் விபத்து நடக்குது. அங்கே பரிகாரம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க. இந்த ஆத்மாவை சாந்திப்படுத்தணும் வாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் 4-5 பேர் குருமார்களோட போய் அங்கே இரவு நேர பூஜை பண்ணும்போது மிகப்பெரிய சவால் யாருக்கு? என்னுடைய குருநாதருக்கு. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த என்னுடைய குருநாதருக்கே அது மிகப்பெரிய டப்பு கொடுத்துச்சு. அந்த இடத்துல மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அங்கே பூஜைகள் பண்ண முடியல, படைகள் போட முடியல, ஸ்லோகங்கள் சொல்ல முடியல, இன்னும் நிறைய விஷயங்கள். எல்லாருமே காயங்களோட தான் திரும்ப வீட்டுக்கு சேர்ந்தோம். காயங்கள் எடுப்பருமா? அங்கே இருந்த தாம்பூலம், அங்கே தேங்காய் உடைக்க வச்சிருந்த அருவா, கத்தி, கற்பூரங்கள், ஊதுபத்தி இதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா போராட்டியம். அங்கேருந்து தப்பிச்சா போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த தொப்பூர் கணவா. இதை தொப்பூர் கணவாயை நம்ம அடிக்கடி சொல்லும்போது அங்கே தொடர்ந்து விபத்துக்கள் நடக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஆழமான பள்ளப்பகுதி, அதனால வேகம். இப்போ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுறதுங்கிறது இயல்பு. ஒரு ஸ்கூட்டரை இடிச்சிச்சு, அடுத்தது நின்றோம் அந்த லாரி. ஆனால் அது நிற்கல. அடுத்த காரை இடித்து அந்த காரு உருண்டு பிறண்டு அடுத்தது இன்னொரு வண்டியை இடித்து அதுக்கு பிறகுதான் அந்த லாரி போய் மோதுது. ஒரு லாரியோட ஸ்பீடு இன்னைக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 60, இல்லை ஒரு எம்டியாக போகும்போது ஒரு 80 வச்சுக்கலாம். அன்னைக்கு அந்த லாரி போன ஸ்பீடு 100, 140, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு. அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக இவ்வளோ விபத்துகள் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணும்பொழுது அங்கே நிறைய ஆத்மாக்களோட மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகவே இருக்குது. அந்த இடத்துல சாந்தி பூஜை பண்ணுறதோ இல்லை ஆத்மாவை கட்டுப்படுத்துறதோ மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் முடியல அதை பண்ணணும் நாங்கள். ஆனால் இருந்தும் ரொம்ப கடினமான. நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் பார்த்து பயந்தது, சவாலாக எதிர்கொண்டது மாந்திரிகத்தில் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அது தொப்பூர் கணவா தான். தொப்பூர் கணவாயில் மாந்திரிக பூஜை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான காரியம். அந்த பரபரப்புக்கு இடையில நீங்கள் கிளம்பி வந்ததா சொன்னீங்க இல்லையா, அது அப்புறமா முழுமையாக அது பண்ணி முடிச்சிட்டிங்களா? நமக்கு கூட்டு முயற்சியில் பண்ணினதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடல் கட்டு போட்டுக்கிட்டு, ஒருத்தருடைய சப்போர்ட்டோட அந்த பூஜையை முடித்தோம். ஆனால் முழுமையாக முடித்தோம்னா கேள்விக்குறி தான் அது. ஏன்னா நம்ம எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லணும். முழுமையான பூஜை அங்கே பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா பண்ண விட மாட்டாங்குது.
நீங்க ஒரு கும்பம் ஏத்துறதோ, ஒரு படையல் போடுறதோ, ஒரு வேத மந்திரங்கள் ஜெபிக்கிறதோ, ஒரு தேங்காய் உடைக்கிறதோ, இல்ல வேற மாதிரி அதுக்கு டைம் வேணும்ல. அதுக்கு இடையிலே பல சிம்ப்டம்ஸ்கள், பல உணர்வுகள், பல தடுதல்கள், பல விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது. ஓகே. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கடினமான காரியம் அப்படின்னா, தொப்பூருல இருக்கிற ஆத்மாக்களை கட்டுப்படுத்துறது. ஏன்னா அங்க நடக்கிற பூரா கோர விபத்துக்கள், அகால மரணம். யாருக்குமே ஒரு நல்ல சாவு அங்க இல்ல. எல்லாமே ரொம்ப வேதனைப்பட்டு, உருண்டு பெரண்டு, அடிபட்டு, காயங்களோட இறக்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு வீரிய சக்தி ரொம்ப உக்கிரமா இருக்கு. அது 1, 2ன்னா பரவாயில்ல. இப்ப நூத்துக்கணக்கான பேர் அங்க இறந்துட்டாங்க. நெறைய ஸ்பாட் அவுட் தான் அதிகமா நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிக்கிறது அந்த கர்மாவின் ஆயுள் அதிகமா இருந்து, குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்து, அதுல யாரேனும் ஹாஸ்பிட்டல் போய் அரிதாக உயிர் பிழைக்கிறாங்க. அதுக்காக எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. தொப்பூர் கணவாயில நடக்கிற விபத்துக்கள்ல இன்னைக்கு 170% பேர் இறந்து போறாங்க. அரிதா ஒரு 20-30% பேர் தான் பிழைக்கிறாங்க. ஓகே. உங்க சக்தியால ஆத்மா கிட்ட பேச முடியுமா இது மாதிரி? ஆட்டோ ரேட்டிங் முறையில பேச முடியும். அப்படின்னா? எழுத வைக்கிறது. ஓ! ஆட்டோ ரேட்டிங் முறை. ஆத்மாவை கூப்பிட்டு எழுத வைக்கிறது. பேசுறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஓகே. இப்ப எழுத வைக்கணும் நீங்களே எழுதுவீங்களா? நான் இல்ல எழுத மாட்டேன். ஆப்போசிட்ல? ஆப்போசிட்ல சம்பந்தப்பட்டவங்க இப்ப ஒரு கிளையண்ட் வர்றாங்க. அவங்களுடைய அப்பா இறந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரு அதிகமான அன்பு பாசமா இருந்திருக்கணும் அந்த குழந்தைங்க மேல. ரொம்ப அளவு கடந்த அன்பு பாசமா இருந்திருக்கணும். அவருக்கு ஆயுள் காலம் கொஞ்சம் இருந்திருக்கணும். அந்த மாதிரி இறந்து போறவங்க அந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய நபர்கிட்ட பேசுவாங்க. ஓகே. இந்த ஆட்டோ ரேட்டிங் முறை எழுத்து மூலியமா நான் தான் வந்திருக்கேன். என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன ஏது? நான் எப்படி இறந்தேன்? என்னங்கிற விவரிப்பாங்க. அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, அது வீடியோ ஷூட் ஏன் பண்ணாம விட்டீங்க நீங்க? அந்த வீடியோ ஷூட் ஏன் பார்க்காம மக்கள் பார்த்தா இல்ல இதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குமா? வீடியோ ஷூட்னு இல்ல. ஆதாரம் நிறைய இருக்கு. வீடியோ எடுத்திருக்காங்க, போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கு நிறைய உண்டு. அது பண்ணும்பொழுது எடுக்க சொல்றது உண்டு. சம்பந்தப்பட்ட நபர்களை நம்ம எடுக்க சொல்றது உண்டு. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா, அக்செப்ட் பண்ணாங்கன்னா, சோ அந்த வீடியோ நீங்க குடுக்கலாம் இல்லையா மீடியாக்கு? தாராளமா கொடுக்கலாம். ஆனா அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. பர்சனல்ன்ற மாதிரி பிரைவசி அவங்க பார்க்கறாங்களா? வேணாம், என்னுடைய முகமெல்லாம் தெரிய வேணாம், இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேப்பர் வச்சுக்கிட்டு எழுதுனோம்னா இவரா எழுதி கொடுக்குறாருங்கிற மாதிரி வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல. அந்த இடத்துல கற்பூரம் ஏத்த போறோம், வேத மந்திரங்களை ஜெபிக்க போறோம், ஸ்லோகங்களை நம்ம சொல்ல போறோம். ஆட்டோமேட்டிக்கா சம்பந்தப்பட்டவங்களுடைய கை எழுத ஆரம்பிக்கும். வேணா ஒரு அப்படியே யாரேனும் அப்படி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம வேணா அதை செஞ்சு காமிக்கலாம். நான் அதான் சொல்றேன். நான் வேணா ஒரு 2 பேரை வீடியோ அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மீடியால அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு ரியலாவே என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்கள 2 பேரை நான் கூட்டு விட்டா, வீடியோ ஷூட்டோட நீங்க ஆதாரங்களோட நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்களா? தாராளமா பண்ணி காமிக்கலாம். எனக்கு ஏன்னா நீங்கல்ல ஆன்மீகம் பத்தி இந்த மாந்திரீகம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசும்போது, எனக்கு அது ப்ரூஃபா கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கு. நானும் நிறைய பேரை மீட் பண்றேன், பார்க்குறேன், பேசுறேன், இன்டர்வியூஸ் எடுக்கிறேன். பட் அனுபவபூர்வமா நான் பார்த்து அதை வீடியோ ஷூட்டா எடுத்து நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கு. இல்ல நம்ம எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்க முடியாது மேடம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட வர்றாங்க, பயனடைகிறாங்க அவ்வளவுதானே தவிர, மற்றபடி நான் இந்த விஷயம் பண்றேன், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. நான் இப்ப இது ஒரு காலேஜ்ல படிச்சுட்டோ, இல்ல இது ஒரு வேற மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோ, நான் அப்படி பண்ணிட்டெல்லாம் வரல. இது அனுபவ நீரதையா நம்ம தொழில் நீரதையா தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுனால, இதுக்கு சர்டிஃபிகேட்டோ நான் இந்த காலேஜில் படித்தேன், அந்த யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், எனக்கு குருமார்கள் இங்கே இந்த வாத்தியார்கிட்ட இந்த ப்ரொஃபஸர்கிட்டன்னு நம்ம இதில் சொல்ல முடியாது. அதனால எல்லாத்துக்கும் இதில் போய் ஆதாரம் கேட்டால் ஆதாரம் கொடுக்கறது கம்மி. ஆதாரம் பெரும்பாலும் இருக்காது. வேணா பிளாக் மேஜிக்கை வச்சு அமானிஷன் ஒன்று சொல்றாங்க இல்லையா, அதை வேணும்னா நம்ம செஞ்சு காமிக்கலாம். இப்போ இந்த ஆட்டோ ரேட்டிங் முறையில் பேச வைக்கிறதோ, இல்லை ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறவங்களை கியூர் பண்ணுறதோ, அதை வேணா நம்ம சொல்லி காட்டலாம். இப்போ வர்ற ஃபோன் கால்களில் என் வீட்டில் உருவம் தெரியுது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இன்னமும் சொல்லத்தானே செய்யறாங்க. அந்த சம்பவங்கள் இருந்துகிட்டே தானே இருக்கு. அது என்னவோ செய்யத்தான் செய்யறோம். அந்த மாதிரி உருவங்கள் தெரியறாங்க, ஆவி மேல வந்துருச்சோ, இல்ல யாரோ ஏதோ சூனியம் பண்ணிட்டாங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் நினைப்பளவுல பயம்ன்றது மக்களுக்கு இடையில இருக்கிற விஷயம் தான். அது சாதாரணம் விஷமான அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுலயே சர்வே ஆயிட்டே போறோம் நாங்கெல்லாம். அதை பார்த்துட்டு சில பேர் கடந்து போறோம், சிரிச்சுட்டு போறோம், காமெடியா பாக்குறோம், சீரியஸா எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா என்னன்னா, நீங்க ஆதாரபூர்வமா நிறைய விஷயங்கள் நான் காட்டணும்னுலாம் கிடையாது. சில விஷயம் காட்டவும் முடியாது, சில விஷயம் காட்டலான்றீங்க. ஆனா மக்களுக்கு ஒரு விஷயம் ஆதாரம் பூர்வமா அனுபவம் பூர்வமா ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்புறாங்க. இங்க இல்லைன்னா எதுவுமே நம்ப மாட்டாங்கல்ல. இப்போ நானும் சில பேருக்கு எடுக்கிறேன்,
கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க, ஆன்ல வைக்கிறாங்க. உங்களோட வீடியோ எந்த இதுலயும் நான் பார்க்கல கமெண்ட் ஆஃப் பண்ணது. ஆன்ல தான் வைக்கிறீங்க. அது இன்ஸ்டா இருக்கட்டும், யூடியூப்பா இருக்கட்டும். நீங்க ஆன்லயே நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க. ஆனா நீங்க நேர்ல வந்து பேசுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன்ற மாதிரி நீங்க உங்களுடைய பதிலா இருக்கு. ஆனா சில பேர் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா மக்களிடையே வந்து நீங்க உங்ககிட்ட ஒரு 10 பேர் வந்து பலனடைறாங்க பிரச்சனையை சொல்லி. இல்ல 10 பேர்ல 8 பேர் பண்றாங்க. 2 பேர் வந்து பலனடையாம போறாங்க. லேட் ஆகுது ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நிஜமாலேயே நீங்க ஒரு விஷயம் நல்லதே பண்றீங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்க தான் செய்யுது. அது 8 பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 8 பேர் போய் எல்லார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பிரைவசி இருக்கும், பர்சனல் இருக்கும். இந்த மக்களிடையே நம்ம உட்காந்து பேசும்போது மக்களுக்கு புரிய வைக்கிற இடத்துல நாம இருக்கோம் இல்லையா? சோ அந்த ஆதாரங்கள் திரட்ட வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்ணும்போது ஒரு விஷயம் அதுல ஷூட் பண்ணி மக்கள்கிட்ட காமிச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்றத, அதுவும் எனக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணாலோ இதுல என்ன சார்ந்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணாலோ அது இன்னுமே பெட்டரா இருக்கும்னு அது நான் இப்ப தோணுது. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. இப்ப நான் வந்து செஞ்சு காமிக்கிறதுக்கோ அதை பயன்படுத்தி காமிக்கிறதுக்கோ நான் தயார். ம். ஆனா என்ன கிட்ட பாதிக்கப்பட்டு வர்றவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே பிரச்சனையில இருக்கோம், சரிங்களா? எங்களை பத்தின விஷயம் வெளியில தெரிய வேண்டாம், எங்களுடைய முகம் எனக்கு தெரிய வேண்டாம். இப்ப நம்ம கமாண்டை பத்தி பேசும்பொழுது, இப்ப என்னுடைய வீடியோ வந்து நிறைய போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ம். கமாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40, 50 கமாண்டு கூட இருக்கலாம். அதுல உள்ள போய் படிச்சீங்கன்னா ஏதோ 1, 2 ம். சரிங்களா, ஏதோ 1, 2 வந்து நமக்கு பிடிக்காதவங்க, நம்ம மேல பொச்சரிப்பு பொறாமையில உள்ளவங்க, காழ்ப்புணர்ச்சியில உள்ளவங்க தான் நம்மளை பத்தி தப்பான விமர்சனம் வைக்கிறாங்களே தவிர பாக்கி எல்லாம் நல்ல கமாண்டா தான் இருக்கு. நீங்க ஏன் அங்க போறீங்க? இப்ப என்னுடைய வீடியோவில் எத்தனை லைக் இருக்குங்கிறத தான் பார்க்கணும். அப்ப பிடிக்க போய் தானே லைக் பண்றாங்க. நான் சொல்ற கருத்து ஏத்துக்கப்படுது, சரிங்களா? அந்த லைக்கை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏதோ 1, 2 தப்பான கமாண்டு வருதுங்கிறதுக்கு நம்ம போய் அதை பொருட்படுத்த முடியாது. ஆயிரக்கணக்கான லைக் இருக்கிற இடத்துல 3, 4 கமாண்டு வந்து தப்பான கமாண்டு நம்மள ஒன்றும் பண்ணிட போறது இல்லை. 30,000 40,000 பேர் பார்க்குற வீடியோ பிடிச்சி போய் தானே பார்க்குறாங்க. யாரும் தள்ளி விடலை, இல்லை பிடிச்சி தானே பார்க்குறாங்க. ஆமா. இவருடைய கருத்து ஏதோ ஒன்று பயன்பெறுது அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆமா. இப்போ நிறைய விஷயங்கள் அதுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கமாண்டு எழுதப்படுது. ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வரலாறு சொல்லக்கூடிய ஓலைச்சுவடியில இருக்கக்கூடிய சில எல்லாவற்றையும் நீங்க பேசுறது கதை கிடையாது. நீங்க கதை கட்டி பேசல. நீங்க இருக்கிறது பேசுறீங்க. அதுவே தெரியுது உங்க நாலேஜ் எந்த அளவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க, அதை பத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்றத ஆமா. நிறைய பேருக்கு நீங்க சொல்ற விஷயம் சில பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த அந்த எங்களுக்கு வந்து நீங்க சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு நாங்க கேட்குறோம். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க லைக் பண்ணதான் செய்யறாங்க. ஸோ அந்த ஹிஸ்டரி லெவல்ன்றது கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சக்தி இருக்குன்னு சொல்றது சக்தி இருக்குன்னு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்க வந்து பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்றீங்க. அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, ம். ஹார்ட் ஆபீஸும் உங்களுக்கு தெரியாது, ம். சரிதானே? ஹார்ட் ஆபரேஷன் பத்தி உங்களுக்கு தெரியாது. ம். தெரியாத ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னாலும் நம்ம பேச முடியாது. ம். இப்ப என்னுடைய உறவினர்னே வச்சுக்கங்க, சரி இதயத்துல பிரச்சனை, சரி ஒரு பிரபலியமான டாக்டர் கிட்ட கொண்டுட்டு போறேன். சரி 10 லட்ச ரூபா நான் கட்டிட்டேன். நான் வெளியில தான் வெயிட் பண்ணணுமே தெரியுமா, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன பார்க்க அனுமதிங்கன்னு சொல்ல முடியாது. எஸ் அதனால உள்ள வந்து அவர் போலித்தனமா பண்றாருன்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஆபரேஷத்தை பத்தி தெரியாத தவிர அதை இல்லைன்னு ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். பொதுவா அதாவது தெரியாத ஒரு விஷயத்த வந்து இங்க இல்லைன்னு மறுத்து பேசுறாங்க. உணர்ந்தா மட்டும்தான் நீங்க சொல்றது புரியுதுங்க. இல்ல, அதான் அதே சொல்லு. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து சக்சஸ்ன்னு சொல்லி வெளியா வந்தாருன்னா அந்த டாக்டர் பொழிச்சாரு. சக்சஸ் இல்ல டெத் ஆயிட்டாரு அப்படின்னா சட்டையை பிடிக்கிறதுக்கு 1000 பேர் சுத்தி நிப்பாங்க. மீடியா இன்க்ளூட். அதுதான் உங்கள்ட்ட ஆல்ரெடி ஏற்கனவே 15 20 பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுறாங்கல்ல. இந்த சம்பவத்துல உங்களுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்ப நான் அங்க வேண்டாம். இப்ப டாக்டருக்கே நோய் இல்லைன்னு சொல்றீங்களா? வைத்தியம் பண்ணி இன்னொரு நோயை கியூர் பண்ற டாக்டருக்கே நோய் இருக்கு. ஓகே சரிங்களா? அகத்திய முனிவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா இந்த தப்பான கமாண்டுகளும் இந்த தப்பான விமர்சனங்களும் இருக்காது. 2 விஷயம் தான் மனிதன் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னதான் பலம் இருந்தாலும், என்னதான் பவர் இருந்தாலும், என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் அழகு இருந்தாலும், நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்பை என்னால தூக்க முடியாது. கரெக்ட். சரியா? என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் பணங்காசு இருந்தாலும், அறிவை பயன்படுத்தி தூங்க முடியாது. நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் தூக்கம் வரும். இந்த 2 விஷயத்துக்கு இடையில தான் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கருத்துக்களை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டியது இருக்கு. இறந்து போனா உன்னுடைய பணத்தையே நீ தூக்க முடியாதுயா. அப்பேற்பட்ட இடத்துல தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே இந்த உலகத்துல மாயதான். புரியுதுங்களா? அந்த உலகத்துல எல்லாமே மாயதான். இப்ப லைஃப் பார்ட்னர் சொல்றோம்ல,
யாரு லைஃப் பார்ட்னர், உண்மையான லைஃப் பார்ட்னர் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்பப்போ பிரேக் ஆகுது. இந்த புதுசு உடம்பு புதுசா தான் life லைஃப் partner வராங்க. சரி, அந்த உடம்பு தான் லைஃப் பார்ட்னர். ஆ, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ண போறது எஸ். இந்த உடம்பு தான். ஆமா. இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கான், அதுதான் ஆத்மா. ஓகே. இந்த இறந்து போனா என்னால தூக்க முடியாதுன்னு சொல்றேன் இல்லையா, ம். அப்ப அந்த ஆத்மாவுக்கு தூக்குற சக்தி இல்ல, ஆமா. அது இன்னொரு பிறவியே எடுத்துரும். ஆமா. அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, உன்னுடைய உடம்ப நீ நல்லா பார்த்துக்க, ஆமா. உனக்குள்ள இருக்கிற ஆத்மா உன்னை நல்லா பார்த்துக்கும். கரெக்ட். இதுக்கு இடையில நீ பிளாக் மேஜிக்கை நம்பினாலும் சரி, நீ நம்பலனாலும் சரி, ஆணித்தரமா இங்க பதிவிட நாம் வரல. புரியுதுங்களா? பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னுடைய கையில இருக்கு. நம்மளுடைய வாதமே விவாதமே அதுதான். சரிங்களா? உன் உடம்ப நீ நல்லா பார்த்துக்க, உன்னுடைய ஆத்மா உன்னை நல்லா பார்த்துக்கும். ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. நீ என்னதான் கருத்துக்கள் வச்சாலும், என்னதான் விமர்சனம் வச்சாலும், நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இறந்து போனா உன்னுடைய பாடியை நீ தூக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு போக வேண்டியதான். உனக்கு எவ்வளவு செல்வந்தர் விஷயம் கொடுத்தாலும், எவ்வளவு அறிவு கொடுத்தாலும், அதை பயன்படுத்தி ஒரு நிமிஷம் கூட உன்னால தூங்க முடியாது. நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருந்தா தான் காசு கொடுத்து ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் வாங்கி தூங்கலாம். அங்கயா அது ரைட்டு, ஓகே. நீங்க அப்ப மருந்து இன்னொரு சப்போர்ட்டோட தானே போறீங்க. நான் புரியுதானே? இன்னொருவோட தயவுல தானே நீங்க தூங்குறீங்க. இல்ல அது பணம், என்னதான் பணம் இருந்தாலும் நம்ம தூக்கத்தை வாங்க முடியாதுன்னு சொல்றீங்களா? நிம்மதியா அதுவா வர தூக்கத்தை வாங்க முடியாது. செயற்கையான விஷயம் பண்ணிக்கலாம், தூக்கத்தை வந்து வரவழைச்சுக்கலாம். அதைத்தான் பண்ண முடியுமே தவிர இன்னொரு இயற்கையா வந்து வராது. அது ரைட், ஓகே. நான் அதுக்கு சொல்ல வரேன். நிறைய புத்தகங்களை படிச்சு ஒருத்தர் பேசும் பொழுதோ இல்ல சில விலைகளை சொல்லும் பொழுதோ அதுவே கடன்கிறான். நீ இன்னொருத்தர்கிட்டே இருந்து தான் கத்துக்கிட்ட, நீயா தன்னிச்சு இங்க எதுவுமே பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியாது. அப்பேற்பட்ட இடம் தான் இது. சரிங்களா? இங்க எல்லாமும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு. அதான் முதல்ல நான் சொல்லியிருக்கேன், ஒயிட் மேஜிக்கும் இங்க இருக்கு, பிளாக் மேஜிக்கும் இங்க இருக்கு. இப்ப இரவு பக்கம் 100 பேர் நின்று போராடினான்னா வெளிச்சம் பக்கம் 100 பேர் நின்று போராடுவோம். நீங்க இல்லேன்னு மறுத்து பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா, இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எஸ், என்ன மாதிரி? அவ்வளவுதான் விஷயம். ரிஹானா மேடத்துக்கு பின்னாடி 1000 பேருன்னா சந்திரகுமாருக்கு பின்னாடி 500 பேராவது நின்று போராடுறது உண்மைதானே? இருக்கு இல்ல, இதுதான் விவாதமே. இது இந்த பொருள் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப கடவுளை வந்து ஒருத்தன் பார்த்துட்டான்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி பேசும் பொருளா மாறாது. இது ஒரு சுவாரஸ்யமா போகாது. கடவுள் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பேசுவாங்களா யாராவது? இல்ல, பேச மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை படைச்ச ஆண்டவனுக்கு 5 பொருளை படைக்க தெரிஞ்சிருக்கு. இந்த 5 பொருளோட சப்போர்ட் இல்லாம நீ வாழ முடியாதுடான்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கதிர்வீச்சு, சூரியனுடைய கதிர்வீச்சு இல்லாம இங்க இருக்கிற எந்த உயிரினமும் வாழாது. சூரிய பகவான் தேவை. அப்ப சூரிய பகவானுடைய கதிர்வீச்சும் சூரிய பகவானுடைய ஆற்றலும் இந்த பூமிக்கு தேவைங்கிறதுனால ஒரு 10 கிலோமீட்டர் சூரியன் கிட்ட வந்தா நம்மளுடைய நிலைமை என்ன? போயிடுச்சு, ஜோலி முடிஞ்சிருது. முடிஞ்சிருச்சா? அக்னி நட்சத்திரம் பொழுது இந்த சூரியன் கிட்ட வந்தா சோலி முடிஞ்சிச்சு. இந்த 12 மாசமும் சூரியனாவே இருந்துச்சுன்னா நம்மளால வாழ முடியுமா? முடியாது. இந்த 12 மாசமுமே மழைக்காலமா இருந்துச்சுன்னா எல்லாரும் தண்ணியில மிதக்கத்தான் வேணும். 6 மாசம் மழைக்காலமும் குளிர்காலமும், 6 மாசம் மிதமான வெயிலும் அக்னி நட்சத்திரமும், இதை 2ஆ டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கு. சரிதானே? அக்னி நட்சத்திரப்ப வர்ற போய் இந்த சூரியன் தான், இந்த மாதிரி மாதங்கள்ல வர்றதும் இந்த சூரியன் தான். இப்ப நம்ம 12-1 மணிக்கு கூட கொடை இல்லாம வெளியில போகலாம், எங்கேயும் நிக்கலாம் வரலாம். இதே அக்னி நட்சத்திரம் போது நிக்க முடியுமா? இதெல்லாம் எங்கிருந்து நிகழுது? யாருக்கிட்டையாவது ரிமோட் இருக்கா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை பட்டன் அமைக்கி சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமாக்குறதும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பட்டன் அமைக்கி மழை காலம் கொண்டு வர்றதுக்கும் யாருக்கிட்டையாவது ரிமோட் இருக்கா, பட்டன் இருக்கா? எதுவும் இல்லையா? இது எல்லாமே இறைவன் கையில இருக்கு. சரிதானே? இது எல்லாமே இறைவன் கையில தான் இருக்கு.